வணக்கம் மக்களே, உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் லீவ் ஸ்டார்ட் ஆக போதா? பசங்க வந்து கேட்க ஆரம்பிக்க போகிறாங்க, டெய்லி ஏன் ஒரே மாதிரி செய்யுங்க, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தாங்கன்னு. நம்ம அதுக்காகவே நம்ம சேனலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து பொடி சாதம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அது சூடானதும் 1/4 கப்புக்கு வந்து பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே 1/4 கப்புக்கு உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் வறுத்து எடுத்த உடனே நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காரம் ஜாஸ்தி வேண்டான்றதுனால அது ஒரு 4லேருந்து 5, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டாக 1/4 கப்புக்கு வந்து உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். உடச்சக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்த உடனே அது கூடவே உளுந்து, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, வறுத்து வச்சுருக்க பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை தனியாக வடித்து இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணால் நம்மளோட அருமையான சூப்பரான பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கு கொடுத்துட்டு எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.